ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் அது இது எது சீசன் 3 இந்த வாரம் நம்மளோட எபிசோட்ல பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஸ்வேதா தாமரை அண்ட் நவீன் குமார். அப்படி பார்த்தா ஆளுக்கு 1000 பாயிண்ட் கொடுப்போம். உலக தத்துவம் ஒன்று ஃப்ரீயா கொடுப்போம். வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லை இங்கேயே போட்டு போயிடலாம். ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி, நின்னுட்டு சரி, சிரிவா சிரின்னு சரி. அதான் உலக தத்துவம் என்ன அப்படின்னா, இந்த சொந்தக்காரங்கன்றது வெத்தலையில் தடவை சுண்ணாம்பு மாதிரி அளவோட வச்சுக்கணும், அளவோட தடவிக்கணும். ரொம்ப ஜாஸ்தியா வச்சுருந்தீங்களேன் வாய் வெந்துரும். சூப்பரா மாப்பிள கவி பேராசி ஏன் ரகுமானவே மிஞ்சிட்டடா மாப்பிள. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டக்குன்னு நீங்க யாரு உங்களுக்கே பார்த்த மாதிரி இருக்கா? ஸ்நேகிதனை ரகசிய ஸ்நேகிதனை மாட்டீங்களா? இப்போ வந்து பார்த்தனா அப்படி வேற மாதிரி வந்திருக்கீங்க மேடம். நீங்க தாமரை டக்குன்னு உங்க வீட்டுக்காரருக்கு இப்போ ஒரு போட்டோ எடுத்து யார் பண்ணி தானே கேட்பாரு. கண்டிப்பா கேட்பேன். வேலைக்காரி இல்ல உங்க பொண்டாட்டி. ஆமா. ஐயோ 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 மோசம் போயிட்டேனே. கருவண்டு உன் சேப்பு உடம்பு என்னாச்சு? குளிச்சேனா எல்லாம் போச்சு. கேட்பாரு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. எப்படி இருக்காரு உங்க பாவப்பட்ட புருஷன் பார்த்து? அவர் பாவப்பட்டவரா? அவர் நிசா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு. அவரை போய் பாவப்பட்ட ஆளுங்கிறீங்க. சரிம்மா, ஆளுக்கு 1000 புள்ளிகள் உங்களுக்கு கொடுத்தாச்சு இல்லையா? அந்த 1000 புள்ளிகளை வச்சு தான் நீங்க வந்து இந்த 4 ரவுண்ட் விளையாட போறீங்க. யாரு கடைசியில அதிக புள்ளிகளை 4 ரவுண்டுக்கு முடியல வச்சிருக்கீங்களோ அவங்க தான் லக்கி லிஃப்ட் ரூம் உள்ள இருக்க போவீங்க. அங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு 4 லட்சம் ரூபாய். டேய் முதல்ல இந்த மூட சொல்றான். ஆமா மூடிக்கிங்க. சரி, சாப்பிட்டியப்பா? ஏதாவது சொல்ல வேண்டியதானே? இல்ல அதான் சொல்ல விருந்துன்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜா வைக்கிறேன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கும் கேரட்டும் இதை வச்சுட்டு இதுதான் சிக்கன் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டு உயிர் எடுக்கிறாங்க. டேய் என்னங்கடா கறி குழம்பு மட்டும் சாம்பாரை ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? கறி குழம்பா? நாங்க எப்படா கறி குழம்பு ஊத்துறோம்னு சொன்னோம்? நீங்களாம் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? மறு வீட்டுக்கு வந்தோமா, எங்க அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் நாள் ஃபுல்லா நல்லா தெம்பா இருக்கணும்னு நல்லா கறி மீன் மட்டன் எல்லாம் சமைச்சாங்க. இன்னைக்கு ஒரு புட்டி. மறுநாள் ஃபுல்லா முருங்கக்காய் சமைச்சு போட்டாங்க. மாப்பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம்ல மாக்கப்பா. எப்பவும் படுத்தோன்னே தூங்கிடுவேன். இன்னைக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. அதாவது சீரியல்ல வர ஹஸ்பண்ட விடுங்க, இவங்க ரியல் லைஃப்ல ஒரு பார்த்தூர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லி இவங்களை கல்யாணம் பண்ணிருக்காரு தெரியுமா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய பணக்கார பெரியம்மா நாங்க அப்படின்னு. இந்த பாப்பா வந்து பார்த்தா அப்படிங்களா அப்படின்னு இருக்கு. டேய் அந்த பாலும் பழத்தை எடுத்து விடா. என்னடா இது பழம் கேட்டா காய கொண்டாந்துருக்க? பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன ஒரு இதானா, டெய்லி வந்து பார்த்தா ஆடு தொங்கிட்டு இருக்குமா வீட்டுல, கறியா சாப்பிடுவாங்களா டெய்லி. என்ன ருசி என்ன ருசி, நல்ல வெடா கோழி. அப்படி சொல்லிதான் கல்யாணம் பண்ணாரு. ஆனா சுத்த சைவம் அவங்க எல்லாம். ஏன் உனக்கு இந்த வேலை? இது தேவைதானா? முதல் ரவுண்ட் விளையாட போறோம் இந்த வேர்ல்ட் ஃபேமஸ் குரூப்ல டூபே. இந்தோனேசியா தம்பி உதா உதா தலைவரை ஏன் இந்த தட்டு தட்டுறீங்க? நான் தப்ப தட்டி கேட்பேன்டா. ஏன்னு ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? ஐயா இந்தோனேசியாவில் பெரிய ஈவெண்ட் இருக்கு. ஆஹா, ட்ரம்பட் வாங்கிட்டு வாங்க ஏன்ட. இதுக்கு முன்னாடி வந்தவங்க ட்ரம்பட் கொண்டு வந்தா பாரு கொடுமை என்ன வச்சிருக்காங்க. ட்ரம்பை 8 வச்சு கொண்டு வந்திருக்காங்க. She's shocked that I picked her. It's like in a state of shock. ட்ரம்ப் 8 பிரிண்ட் போட்டு ட்ரம்ப் 8ன்னு கொடுத்துட்டானே. ராகவா என்ன இப்போ ஒன்று கிட்ட போறடா சொன்னா கேளு, வா அப்படியே ஓடி போலாம். இந்த 3 பேர்ல 2 பேர் தான் எனக்கு இந்தோனேசியா ஈவெண்ட்டுக்கு தேவை. ஒரு ஆள் தேவையில்லை. அதை நீங்க தான் அவாய்ட் பண்ணி எங்களை உடனே அனுப்பிச்சு வைக்கணும். வீசா முடிய போகுது. ஒரு வாரம் அங்க ப்ரோக்ராம், அங்கிருந்து அப்படியே லண்டன் போறேன்.
அங்கே ஒரு 2 days ப்ரோக்ராம். அங்கேருந்து அப்படியே பாரிஸ் போகிறேன், அப்படியே சுவிட்சர்லாந்தும் போகிறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா மெட்ராஸுக்கு வர்றேன், இல்லைன்னா ஒரு 45 days வெளிநாட்டிலே தான் டூரில் இருப்பேன். பரவாயில்ல பொறுமையாவே வாங்க. உங்களை மாதிரி உமா பாவதர் கட்சியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஸ்வேதா வாமா. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க இல்ல அவர் சேலையில அவர் வீடு கட்டுவாரு, ஜாக்கெட்ல என்ன வாட்ச்மேனுக்கு டென்ட் கட்டுவியா? இரும்பு ஜன்னல் வச்சாலே பிச்சின்னு போயிடுது, கொசு உள்ள வந்துடுது. சேலையில வீடு கட்டுறானுங்களாம். ஜபர் இந்த சேலையில வீடு கட்டினா வீடு உள்ள இருக்கிற எல்லாம் தெரியும், அவ்வளோ ஓப்பனா இருக்குது. இப்ப நீங்க விளையாட போறது சிங் இன் த ரேன். ஐயா அவுக்க போறீங்க. அவுத்துட்டீங்களா? குளிக்க போறீங்களா? குளிக்க போறீங்களா? யோ குளிச்சிட்டு தான் வர்றேன். உன்னோட பெரிய அக்கா போரா இருக்கா ஒவ்வொரு எபிசோட்ல. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தரக்குறைவா பேசுறது போது நிறுத்துங்க ப்ளீஸ். ஊருக்கு தம்பி நீங்களும் சந்தோஷமா இருக்கணும்.